வணக்கம் கன்னி ராசி அன்பு நேயர்களே. அதிர்ஷ்ட சக்கரம் உங்கள் பக்கம் திரும்பிவிட்டது. வீடு வாங்கும் கனவு, புது வாஸ்து குறியீடு. கன்னி ராசி நேயர்களே, தொழிலில் உயர்வு, பதவி, சம்பளம், இரட்டை வளர்ச்சி. அடுத்த 40 நாட்களில் இது நடந்தே தீரும். அதாவது கன்னிராசி என்பது சாதாரண நட்சத்திரம் அல்ல. அது நியாயம், நுணுக்கம், அறிவு, செயல்திறன், ஒழுங்கு, மனிதாபிமானம் ஆகியவை ஒன்றிணைந்த தெய்வீக மூலாதாரம். இந்த ராசிக்காரர்கள் பார்ப்பதில்லை. பார்ப்பதையும் புரிந்து பிடித்து பகுப்பாய்வு செய்து துல்லியமாக செயல்படுத்துகிறார்கள். வாழ்க்கையில் யாரும் கவனிக்க முடியாத சிறிய விஷயங்களையே இவர்கள் பெரிய சாதனைகளாக மாற்றுவார்கள். அவர்களுக்கு குறை சொல்ல வேண்டும் என்ற ஆசை அல்ல, அவர்கள் மேம்பாட்டையே நேசிப்பவர்கள். அதனால் சிலர் இவர்கள் அளவுக்கு மீறிய பரிபூரணவாதிகள் என்று நினைத்தாலும் உண்மையில் அவர்களின் நோக்கம் அனைத்தையும் உயரும் நிலைக்கு கொண்டு செல்வது. இந்த ராசி மக்கள் தங்களுடைய சுய மதிப்பு, சுய கட்டுப்பாடு, சுய முனைப்பால் உலகை முன்னேற்றி நிற்பவர்கள். இவர்கள் அமைதியாக செயல்படுவார்கள், ஆனாலும் முழு உலகமும் அவர்களின் செயலுக்கு வணங்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அறிவு என்பது பழக்கமான காற்று போல. அவர்கள் சிந்திக்கும் வேகம் கணக்கிட முடியாதது. அவர்கள் கேட்கும் கேள்விகள் பதிலை மாற்றும் வினாக்கள். கடினமான சூழ்நிலைகள் கூட தெளிவான முடிவுகள். பின்னணி தகவல்கள் அனைத்தையும் ஆராய்ந்து முடிவு. உணர்ச்சியை விட தர்க்கத்தை முன்னிலைப்படுத்தும் தன்மை. எப்படி தவறு நடக்காமல் செய்யலாம் என்ற அணுகுமுறை. அவர்கள் நல்ல யோசனையாளர்கள் மட்டுமல்ல, அந்த யோசனைகளை கையாண்டு வரும் பொறியாளர்களும் கூட. அதேபோல கன்னிகளுக்கு உழைப்பு என்பது கடமை அல்ல, அது திருப்பணம். இவர்கள் எடுத்த ஒரே வேலை கூட பூரண திறனோடு முடியும் வரை விடமாட்டார்கள். நேரம், ஒழுங்கு, திட்டம் இவர்களின் 3 தூண்கள். பணம் மட்டும் நோக்கமில்லை, விளைவு முக்கியம். செய்யும் வேலை பிறருக்கு பயன் நிச்சயம். இந்த ராசி மக்கள் மற்றவர்கள் சிந்திக்காத புரட்சிகளை சாதாரண பணியின் பின்னால் மறைத்து செய்து விடுவார்கள். கன்னி ராசிக்காரர்கள் மனதில் மட்டும் அன்பு காட்டுவார்கள், வெளியில் குளிர்ச்சியாக இருப்பார்கள். அவர்களின் அன்பு வெளிப்பாடு, கவனிப்பு, பாதுகாப்பு, பொறுப்பு, விவரங்களில் மறைந்த கார்டிங். நேராக ஐ லவ் யூ சொல்வது அரிதானது, ஆனால் அவர்களின் செயல்களில் ஒவ்வொரு இடமும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் அன்பு கொடுப்பவர்களை உலகமே வந்து தாங்கினாலும் காக்கும். நம்பிக்கை அரிய பொருள். கன்னிராசிக்காரர்களை ஏமாற்றுவது பூமியை தலைகீழாக மாற்றுவதையும் விட கடினம். ஒருமுறை நம்பிக்கை இழந்தால் திரும்ப வாய்ப்பில்லை. உண்மையான உறவை மட்டும் காப்பாற்றுவார்கள். கபடமானவர்கள் அவர்களிடம் நீண்ட நாட்கள் தங்க முடியாது. உண்மையை அறியும் போது அமைதியான முறையில் விலகி விடுவார்கள். அவர்களின் அமைதியே எதிரிக்கு அதிக பலமான பதில். கன்னிகள் கனவு காண்பார்கள், ஆனால் அந்த கனவை செயலாக்க திட்டம் சேர்த்து வைத்திருப்பார்கள். கன்னி தொழில், வாழ்வு, கல்வி ஒவ்வொன்றிலும் உயர்வு நோக்கி முறையாக வளர்வது இவர்களின் வாழ்க்கை விதி. சின்ன முயற்சிகள் பெரிய சாதனைகள் ஆகும். இவர்கள் ஆரம்பம் மெதுவாக இருந்தாலும் முடிவு எப்போதும் மேடையில். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் தொழில் வளர்ச்சி ஒரு படிப்படியான கட்டமைக்கப்பட்ட கோபுரம் போல இருக்கும். இவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை கையாளும் திறன் வாய்ந்தவர்கள். அவர்கள் உள்ளே இடத்திலேயே அமைப்பு, ஒழுங்கு, தரமான விளைவு உருவாக்கும் பொறியாளர்கள். அதேபோல பிறர் தவறு செய்யும் இடங்களை சரி செய்வது இவர்களின் மிகப்பெரிய வலிமை. அதனால் தலைமை பதவிகள் தாமதமாகவே வந்தாலும் ஒருமுறை வந்ததும் அங்கே இருந்து அவர்களை கீழே இறக்க இயலாது. பண அதிர்ஷ்டம் மேல் நோக்கி ஏறும் செல்வ பாதை. கன்னிராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, நம்பிக்கைக்காக, பொறுப்புக்காக உழைப்பவர்கள். அவர்களின் செல்வம் இப்படி வரும். தொடர்ந்து முன்னேற்றம், சிறிய சேமிப்புகள், பெரிய சொத்து, அறிவில் எடுத்த முடிவுகள், நீண்ட நாள் பணவளம். இவர்கள் வாழ்க்கை சொல்கிறது, அவசரத்தில் வரும் பண முடிவை தரும், ஆனால் பொறுமையில் வரும் பணம் பேராசை தரும். எந்த வயதில் அதிக பண கஷ்டம் அதிர்ஷ்டம்? 28 முதல் வாய்ப்புகள். 33இல் செல்வ மாற்றம். 40க்கு மேல் கோடீஸ்வரர் நிலைக்கு வழி திறப்பான காலம். வங்கி கணக்கில் திடீர் உயர்வு. சொத்து நிலங்களில் பெரிய திருப்பங்கள். தொழில் பதவி உயர்வு மூலம் செல்வம் பெருகும். அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் சொத்து விரும்பும் ராசி. ஆனால் வாங்கும் போது மிக ஆழமாக ஆய்வு செய்வார்கள். அதனால் வாங்கும் சொத்து மிக உயர்ந்த மதிப்பு தரும். முதல் வீடு சிறியதாக ஆரம்பிக்கும், ஆனால் அவங்க கனவு வீடு, 2வது வீடு அல்லது அதற்கு பிறகு அதிர்ஷ்ட திசை. வீட்டின் வடகிழக்கு, தென்கிழக்கு அமைதி, செல்வ நிறைவு. மேலும் அவர்கள் வாகனத்தை வாங்கும் போது நிலைத்தன்மை, பாதுகாப்பு முன்னிலையில் இருக்கும். செயல்பாடு சரி, தேவைகளை பூர்த்தி செய், குடும்ப நலன், எரிபொருள் சேமிப்பு இதுதான் இவர்களின் கார் தத்துவம். ஆனால் வாகனம் வாங்கிய பிறகு பெரிய மாற்றம், பெரிய உயர்வு தொடங்கும்.
மேலும் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் வழிகாட்டி, அறிவு காப்பாளர், சிக்கல் தீர்க்கும் நிபுணர், அவர்கள் குடும்பத்தை நிலைநிறுத்தும் தூண். குடும்பத்தினர் மனதில் நமக்கு அவர் இருந்தால் எதுவுமே பிரச்சனைகள் இல்லை. அவர்கள் சின்ன தவறும் செய்தால் கூட தங்கள் மனதில் மட்டும் தண்டனை அதிகம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் பொறுப்பை மிகவும் உயரமாக மதிப்பவர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அதிகம் வரப்போகிறார்கள். ஏன்? அவர்கள் உழைக்கும் வெற்றி பிறருக்கு பொறாமை. ஆனால் கன்னியின் பழியெடுக்கும் முறை வெற்றியால் பதில் கொடுப்பது. அமைதி, துல்லிய வேலை, உயர்வு. எதிரிகள் தலையை கீழே குனியாமல் வழியில்லை. அவர்கள் பேச மாட்டார்கள், ஆனால் முடிவுகள் பேசும். அதேபோல கன்னிராசிக்காரர்கள் அன்பை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஆனால் அந்த அன்பின் ஆழம் கடலின் அடியில் மறைந்த வைரம் போல. அவர்கள் காதலிப்பவரை ஒவ்வொரு நாளும் கவனிப்பார்கள். அவர்களின் நலனை முன்னிலையில் வைப்பார்கள். சிறிய விஷயங்களையே பெரும் பாசமாக மாற்றுவார்கள். பாதுகாப்பு, பொறுப்பு, அக்கறை அவர்களின் அன்பின் மொழி. அவர்கள் பாசம் கத்தி செல்லாது, அமைதியாக செய்து காட்டும். கன்னியை யாரோ கடினமாக நினைக்கலாம், ஆனால் அந்த கடினத்தோளுக்குள் மிக மென்மையான இதயம் உள்ளது. திருமண வாழ்க்கை வேர்கள் போல உறுதி. கன்னிராசிக்காரர்கள் திருமணத்தில் குடும்பம், உறவு, நம்பிக்கை ஆகியவற்றில் தெய்வீகமான பொறுப்பு என கருதுவார்கள். துணைவியின் வாழ்க்கை உயர்வு இவர்கள் தனிப்பட்ட இலக்கு. தன்னை விட முன்னிலைப்படுத்தும் அன்பும் இவர்களிடம் இருக்கிறது. இவர்கள் தவறுகளை உடனடியாக பாயிண்டிங் செய்யலாம். அது கோபமில்லை, உகந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல். அவர்கள் நான் உன்னுடன் இருக்கிறேன், விழுந்தால் நான் தூக்குவேன், நீ வெற்றி பெறும் வரை நான் நிற்க மாட்டேன். இதுவே கன்னி அன்பின் உயிர். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் பிள்ளைகள் படிப்பில் உயர்வு, நல்ல பண்புகள், குடும்பத்திற்கு பேரின்பம், பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள். ஒரே கவலை, குழந்தைகளிடம் அதிக எதிர்பார்ப்பு வைப்பார்கள். சிறிது சுமூகம் வேண்டும். அதே நேரத்தில் கன்னிகள் அதிகம் யோசிப்பார்கள். மன அழுத்தம், தூக்கக்குறைவு, வயிற்று, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. தீவிரம், ஆனால் பிகாஸ் அவர்கள் பக்கத்து மனிதர்கள் பிரச்சனைகள் கூட தாங்கிக் கொள்வார்கள். தீர்வு, ஓய்வு, யோகா, தியானம், உண்ணும் பழக்கத்தில் ஒழுங்கு, தண்ணீர் அதிகம். அவர்கள் மனம் அமைதியாக இருந்தால் உடலும் வாழ்க்கையும் சீராக ஓடும். மேலும் எதிரிகளை வெல்லும் மனவள ரகசியங்கள். கன்னிகளை யாரும் மயக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் உண்மை முகத்தை கண்ணில் பார்த்தே விடுவார்கள். எதிரிகளின் பொய்கள், கபடம் கன்னியின் விவர பார்வையால் உடைந்து போகும். அவர்கள் மோத மாட்டார்கள், ஆனால் வெற்றியால் அடக்கி விடுவார்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு அமைதியான தெய்வீக உணர்வு உள்ளது. அது பிறரை காக்கும் தன்மை, தவறானவர்களை அகற்றும் சக்தி, நீதியின் பிடிப்பு. அவர்களின் சிந்தனை இந்த உலகத்தை மாற்றும் சக்தி உடையது. கன்னியின் வாழ்க்கை மாற்ற காலம். இந்த 15 வருடத்தில் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும் புரட்சி ஏற்பட போகிறது. தொழில் உயர்வு, சொத்து, வீடு வாங்கல், பெரிய பொறுப்புகள், குடும்ப நிலை உருவாகும். செல்வம் பெருகும். அதிகாரம், பெரிய நிலையதி யோகம், முதலீடுகளில் பெரிய முன்னேற்றம். கோடீஸ்வர புகழ்பெற்ற நபர் நிலை, வாழ்க்கை உச்சிக்கு உயர்வு. இவர்கள் பெயரே ஒரு அடையாளம். இவர்கள் ஆரம்பத்தில் அலைந்தாலும் முடிவு அரச அரியணை. அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும், நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் காலகட்டம், நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடிவயிறு, கழிவு பாதை, அலர்ஜி தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பாதிப்புகளும் பெரிய பாதிப்புகளை தரும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றம் காணப்படும். இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருந்த இழுபறியான நிலைமைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நீங்கும். திருமண தடை, புத்திர சந்தான தடை எல்லாம் நீங்கும். உங்களுக்கும் உங்கள் துணைவிக்கும் இழந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். முன்னேற்றத்தின் அளவு அபரிமிதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு கால சர்ப்பத்தின் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கோளார் பதிகத்தை கேட்பது நல்லது. டிசம்பர் மாதம் வரை தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும். இனி காலம் உங்களுக்காக கனிந்து வரும். உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள் திடீரென வெளிச்சம் பெறுவீர்கள். தவறுகளை திருத்திக் கொள்வீர்கள். திடீரென உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொள்ளும் அற்புதமான காலகட்டம். கண்டக சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதால் எந்த விஷயத்திலும் ரோசம் பார்த்து கோபப்படாமல் எல்லோரிடமும் இணக்கமாக செல்வது உங்களுக்கு நன்மைகளையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். பெருமாள் வழிபாடு, பெருமாள் அவதார வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் ஒழுக்கம் நிறைந்த மாதமாக இருக்கும். இலக்குகளில் கவனம் செலுத்தி முன்னேறுவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனமும் திட்டமிடலும் வெற்றியை தேடித்தரும். மாதத்தின் பிற்பகுதியில் கடின உழைப்புக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வருமானம் இந்த மாதம் சீராக இருக்கும். குருவின் பாறை காரணமாக வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகளும் உள்ளது. பழைய முதலீடுகளில் இருந்து பணவரவு கிடைக்கலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிதி விஷயங்களில் கவனம் எச்சரிக்கை தேவை. திட்டமிட்ட பட்ஜெட்டுடன் செலவு செய்வது நல்லது. பணம் சம்பாதிப்பதில் குறுக்கு வழியை தவிர்க்கவும். உங்களின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவீர்கள். பணியிடத்தில் உடன் வேலை செய்பவர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரத்தில் நீண்ட கால உறவுகள் ஏற்பட்டு வணிக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாடு தொடர்பான வணிக ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மாதம் முழுவதும் கேதுவின் சஞ்சாரம் காரணமாக தொற்று நோய்கள் ஏற்படலாம். குறிப்பாக பெண்களுக்கு முழங்கால் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதிக வேலைப்பளு, கவனச்சிதறல்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். எனவே போதுமான தூக்கம், உடற்பயிற்சி செய்வது நல்லது. மாணவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள். கல்வி தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் உயர்கல்வி வாய்ப்புகள் கிடைக்கலாம். கவனத்துடனும் விடாமுயற்சியுடனும் இருந்தால் நிலையான முன்னேற்றத்தை காணலாம். குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் காணப்படும். சகோதரர்கள் மீதான பாசம் வெளிப்படும். சனி பகவானின் அமர்வால் திருமண உறவுகளில் சில பிரச்சனைகள், மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. துணையுடன் இணக்கமாக இருக்க பொறுமையும் அதிக கவனமும் வெளிப்படையான பேச்சு தேவை. குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும். வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவைப்படலாம். புதன்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபடுவது தடைகளை நீக்க உதவும். தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். பசுக்களுக்கு உணவு தருவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். புதுக்கோட்டை புவனேஸ்வரியை வழிபடுவது நற்பலன்களை கூட்டும். இயலாதவர்கள், ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். குறிப்பாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலையில் உங்கள் நெறிமுறைகள் அழுத்தத்தில் இருக்கும். கூட்டாண்மைகளில் வேலை செய்பவர்கள் நன்மைகளை தேவைப்படும். அன்பானவர்களுக்கு உதவுங்கள். எல்லாவற்றையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சமீபத்தில் ஒரு புதிய வேலையில் சேர்ந்திருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் நேர்மறையான அபிப்பிராயத்தை பெறலாம். அதேபோல் இந்த கூட்டங்கள் மற்றும் பிற தொடர்புடைய விஷயங்களில் நேர்மறையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மாணவர்களுக்கும் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். அலுவலக பணிகளுக்கு நல்ல நாளாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு நல்ல மாதம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் ஆன்லைன் பணம் செலுத்தும் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது. தங்கள் பணத்தை புதிய சொத்தில் முதலீடு செய்யலாம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யாமல் இருப்பதும் நல்லது. தொழிலில் ஈடுபவர்களுக்கு மிக முக்கியமான மாதமாக இருக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு சாகச நடவடிக்கைகள் பங்கேற்கும் அளவுக்கு நிலைமை நன்றாக இருக்கும். எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும். வெளிப்புற உணர்வை தவிர்க்கவும். ஆஸ்துமா உள்ளவர்கள் தூசு நிறைந்த பகுதிகளிலிருந்து விலகி இருக்க முயற்சிக்க வேண்டும். அவ்வப்போது நீராவி எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு எந்த கடுமையான உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படாது. இரண்டாம் பாதியில் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை போன்ற அனைத்து தடைகளும் தவிடுபொடியாகும். அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் ஏற்படும். கிடைக்கவே இல்லையா என்று காத்திருந்தவர்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும். உரிமங்கள் கிடைக்கும். அரசியலில் வெற்றிகள் ஏற்படும். தேர்தல்களில் வெற்றி பெறும் வாய்ப்புகளும் உள்ளது. அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் யோகமும் உள்ளது. புதிய பொறுப்புகள் வரும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். குரூப் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும். ஆடிட்டிங் படிப்பவர்கள் தேர்ச்சி பெறும் யோகங்கள் ஏற்படும். திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும். மறுமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலர்ஜி, ஒவ்வாமை, தலைவலி, மயக்கம் போன்ற பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஜூன் முதல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதம் வரைக்கும் குடும்ப விஷயத்தில் ரோசம் காட்டாமல் இணக்கமாக செல்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கோபம், ரோசப்படாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். பெருமாள், நரசிம்மர், விஷ்ணு வழிபாடு, திவ்ய தேசங்களுக்கு செல்வது, பிடித்த இடங்களுக்கு செல்வது, பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும். அதேபோல் தினந்தோறும் கோவிந்த நாமங்களை கேட்பது, குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணத்தில் 100வது பாடல் கேட்பது, ஆழ்வார்கள் பாசுரம் கேட்பது, ஆண்டாளை வழிபாடு செய்வது, துளசி கொடுப்பது, பெருமாள் கோவிலில் அன்னதானத்திற்கு மிளகு, சீரகம், உப்பு போன்ற மளிகை சாமான்களை கொடுப்பது ஏராளமான நன்மைகளை கொடுக்கும்.
மேலும் மாணவர்கள் விரும்பிய வெற்றியை அடைய விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும். நண்பர்களுடன் அன்பான பிணைப்புக்கு வழிவகுக்கும். உங்கள் இதயம் அன்பையும் உணர்ச்சி பூர்வமான ஆறுதலையும் விரும்புகிறது. நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் உங்கள் துணைவியிடம் கவனமாக கேளுங்கள். உங்கள் துணைவியிடம் புன்னகையுடன் பேசுங்கள். அவர்களுக்கு அன்புடன் பதிலளிக்கவும். நீங்கள் தனிமையாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கூட்டத்தில் ஒருவரிடம் பேசுங்கள். நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் உங்கள் துணைவியின் பேச்சை கவனமாக கேளுங்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு வணிக கண்ணோட்டத்தில் இது ஒரு நல்ல மாதம். வணிக விரிவாக்கத்திற்கான திட்டங்கள் பலனளிக்கும். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்டவசமாக உங்கள் திட்டமிட்ட திட்டங்கள் நிறைவடையும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். மேலும் திரட்டப்பட்ட செல்வங்கள் அதிகரிக்கும். சிறிய வேலைகளுக்கு கூட கூடுதல் முயற்சிகள் தேவைப்படலாம். கூட்டங்களில் தெளிவாக பேசுங்கள். சிறு குறிப்புகளை எழுதுவதன் மூலம் உங்கள் திட்டங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் முழு நம்பிக்கையுடன் வேலை செய்வீர்கள். நிலைய குழுப்பணி இருக்கும். கடினமான வேலைகளை சிறிய பகுதிகளாக பிரிப்பது ஒரு நல்ல யோசனையாகவே இருக்கும். உங்கள் ஆடம்பரம் பின்னர் நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வணிக லாபம் மெதுவாக இருந்தாலும் தொடரும். நிலம் அல்லது கட்டிடம் வாங்குவது அல்லது விற்பது பற்றிய கனவுகள் நினைவாகும். பெரிய செலவுகளை தவிர்த்து ஷாப்பிங் செய்வதற்கு முன் விலைகளை ஒப்பிடுங்கள். உங்கள் குடும்பத்தினுடன் ஒரு நடைமுறை பட்ஜெட்டை பகிர்ந்து கொள்வது நிதி அழுத்தத்தை குறைக்கும். உடல்நலம் எப்படி இருக்கும்? கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிக மன ஆற்றல் காரணமாக அடிக்கடி குறுகிய இடைவெளிகளை எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியற்றவராக உணர்ந்தால் உங்கள் எண்ணங்களை அமைதிப்படுத்த ஒரு நண்பருடன் எழுதவோ அல்லது பேசவோ முயற்சிக்கவும். சிறிய ஆரோக்கியமான அடிகள் நீண்ட காலத்திற்கு உங்கள் சகிப்புத்தன்மைகளையும் மனநிலையும் பலப்படுத்தும். பழங்களை சாப்பிடவும். லேசான காலை உணவை உட்கொள்ளவும். காலை லேசான உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் நாளை நடைப்பயணத்துடன் கூட தொடங்கலாம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் நிவாரணம் பெறலாம். மேலும் கன்னிராசிக்காரர்கள் அவுட்வேர்டை சமூகமாக பழகாமல் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திற்குள் மனிதர்களின் உணர்வுகளை மிக துல்லியமாக வாசிக்கும் விசேஷ திறன் மறைந்து கிடக்கும். ஒருவர் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அல்லது தோற்றத்திற்கு மட்டும் புன்னகை இருக்கிறார்களா என்பதை அவர்கள் ஒரு நொடியில் அறிந்து விடுவார்கள். அவர்களின் நட்பு ஆழமானது, கோடு பிடித்தது. ஆனால் இதய கதவை திறக்க அவர்கள் நேரம் எடுப்பார்கள். ஒருவரை நம்ப முடிந்தது என்றால் அன்பும் அர்ப்பணிப்பும் மலை போல. ஆனால் துரோகம் நடந்தால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள். எந்த சண்டையும் இல்லாமல் அவர்கள் மனதில் நான் ஒன்ஸ் நம்பியங்கள் எனக்கு சரியாக இல்லை என்ற உணர்வு வந்ததும் அந்த நபர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலேயே மறைந்து விடுவார். மேலும் தனக்கு பிடித்தவர்களை சைலண்டாக கவனித்து பாதுகாப்பார். அவர்களுடைய அன்பு சத்தம் போடாத இரகசிய காவலன் போன்றது. மேலும் இவர்களுடைய மூளை சூப்பர் கம்ப்யூட்டர் போல செயல்படும். பிரச்சனைகள் வரும் முன்பே இதுதான் அடுத்ததாக ஆபத்து என்று கணித்து அதற்கான தீர்வை தயார் செய்து வைத்திருப்பார்கள். அவர்களின் சிந்தனை புத்தகம் போல ஒழுங்காக அத்தியாயமாக அமைந்திருக்கும். இந்த ராசிக்காரர்கள் இன்டெலிஜென்ஸை வீணடிப்பதில்லை. கடினமான சூழ்நிலைகள் தான் அவர்கள் மேதைத்தனம் வெளிப்படும். எப்போதும் லேர்னிங்கில் இருப்பார்கள். புதிய தகவல், புதிய டெக்னாலஜி, புதிய சிஸ்டம் இவற்றை அப்சர்வ் செய்யவும் திறன் அவர்களுக்கு நேச்சுரல் கிஃப்ட். அதனால்தான் விஷயம் இவர்களிடம் போனால் அது கம்ப்ளீட் பெர்ஃபெக்ஷனாகத்தான் முடியும் என்று சுற்றத்தார் நம்புவார்கள். அவர்கள் அமைதியே அவர்களின் ஆயுதம். அவர்கள் லாஜிக்கையே அவர்களின் ஆட்சி சேப்டர். ஆனால் காலம் சென்ற பின்தான் குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், காரணம் இவர் என்று அனைவரும் புரிந்து கொள்வார்கள். மேலும் வெளியில் உறுதியானவர் போல இருந்தாலும் இதயம் மிக மென்மையானது. இவர்கள் ஒரு வார்த்தையால் கூட உடைந்து போகக்கூடியவர்கள். ஆனால் எவருக்கும் காட்ட மாட்டார்கள். கண்ணீரை நமது தலையணை மட்டுமே பார்ப்பது வழக்கம். எனக்கு வேணும், நான் டிசர்வ் பண்ணுறேன் என்று தமக்கான விஷயங்களை கேட்க முடியாமல் போகும் அளவுக்கு தங்கள் உணர்வுகளை அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வைப்பார்கள். பல நேரங்களில் அவர்கள் ஏங்குவது அப்ரிசியேஷன் அல்ல, நீ செய்தது மதிப்புள்ளது என்று சொல்லும் ஒரு கவனமும் ஒரு நன்றி சொல்லும் வார்த்தையும் தான். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னிராசிக்காரர்கள் காதலில் மிகவும் டீப். வெளியில் கூலாக சிரித்தாலும் இதயத்தில் ஒருவருக்காக மூழ்கிவிடும் தன்மை அவர்களுக்கு மிக அதிகம். அவர்கள் பார்ட்னரை தேர்வு செய்யும் போது பிசிக்கல் பியூட்டியை விட நம்பிக்கையும் குணநலன்களும் முக்கியம். ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் அதை பற்றி உலகமே தெரியாமல் இன்சைடாக ஃபீல் செய்து கொள்வார்கள். அன்பை பெரிய பெரிய ஸ்டேட்டஸ்களாக காட்ட மாட்டார்கள். நான் இருக்கிறேன் என்ற அமைதியான ஆதரவாகத்தான் வெளிப்படுவார்கள். அவர்களின் காதல், தியாகம், ப்ரொடெக்ஷன், கேர் அண்ட் சைலண்ட் லாயல்ட்டி. திருமணமான பிறகு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரியன்ட். கணவன் மனைவி, ஹெல்த், ஃபியூச்சர், ஃபைனான்ஸ், ரெஸ்பெக்ட் இவற்றை பெர்ஃபெக்ட் பேலன்ஸாக மெயின்டைன் செய்வார்கள். ஒரு தாத்தா பாட்டி லெவல் ஆகிவிட்டதும் கூட பார்ட்னரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது இவர்களின் பெருமை. ஆனால் ஒரு விஷயம், துரோகம் அல்லது டிஸ்டர்பன்ட் வந்தால் இவர்கள் உடனே மனதிலேயே அந்த உறவின் கதவை பெர்மனன்ட்லி க்ளோஸ் செய்து விடுவார்கள். மீண்டும் ஓப்பனாகவே முடியாத தலா.
அது மட்டுமில்லாமல் கன்னி ராசியினர் தங்கள் பணத்தை சம்பாதித்தாலோ சேமித்தாலோ தவிர வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் கணக்கில் ₹1 குறைந்தாலும் தெரிந்திருக்கும். அதுவே அவர்களின் ஹிடன் கேப்பபிலிட்டி, ப்ராப்பர்ட்டி, லேண்ட் அண்ட் லாங் டேர்ம் சேவிங்ஸ். இவை இவர்களுக்கு மிக நல்ல யோகம் கொடுக்கப் போகிறது. வயது 32க்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையான ஃபைனான்சியல் கிரவுத் ஆரம்பமாகும். சிலருக்கு முதல் வீடு வாங்கும் யோகமும் இருக்கிறது. குடும்ப உதவியோ அல்லது சுயதீன முயற்சியோ கோலாகல இல்லாமல் பட் லாஜிக்கா ட்ரீமா கார் வாங்கும் யோகமும் இருக்கிறது. அதேபோல் அவர்களுக்கு செல்வம் திடீரென்று வராது. ஸ்லவ் ஸ்டெடி ஆனால் பெர்மனன்ட். எந்த சூழ்நிலையிலும் வீழாத ஸ்ட்ராங் ஃபேஸ் உருவாக்குவது இவர்களுக்கு பணவரவின் ரகசியம். கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் உடலை கடவுள் கொடுத்த பரிசாகவே நினைப்பவர்கள். அவர்கள் சாப்பிடும் உணவு, அவர்கள் ஃபாலோ செய்யும் ஹேபிட்ஸ் எல்லாமே அறிவியல் அடிப்படையிலேயே இருக்கும். ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அவர்கள் மிக அதிக பொறுப்பு உள்ளவர்கள். மேலும் இவர்கள் தவறான வழியில் போவதை தெய்வமே அனுமதிக்காது. தடைகள் வந்தாலும் அது அப்போதைக்கு தெரியாது. பிறர் பார்க்கும்போது அது பாதுகாப்பு என்பதே தெரிய வரும். அவர்களுக்கு மிக பொருத்தமான தெய்வங்கள் மாரியம்மன், ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீதர் கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றி வழிபடுவது அவர்களின் வாழ்க்கையில் ஒளி வீசும் மாற்றம் கொண்டு வரும். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் உலகத்தில் சைலன்ஸ் வாரியர் போல செயல்படுவார்கள். அவர்கள் எதிரிகளின் எனர்ஜியை அப்சர்வ் செய்யாமல் ஆன்மீக ரீதியாக காப்பாற்றும் சக்தி கொண்டவர்கள். தினமும் சூரிய உதயத்தில் 5 நிமிடம் மெடிடேஷன், பிரத்திங். பச்சை நிறம், தங்கம், மரகதம் போன்ற பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் செய்கிறது. அதேபோல் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒளி அல்லது தீபம் ஏற்றி வைக்கவும். விநாயகர், சரஸ்வதி வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும். நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்.